வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கேரட் அறுவடை இருக்குது. அதுக்கப்புறம் செரி பழத்தை நம்ம பறிக்க போகிறோம். இந்த செரி செடி வந்து என்னோடய மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரே ஒரு செடி தான் அது. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஆஃபீஸ்க்கு பின்னாடி அந்த மேட்டுக்கு மேலே நட்டு வச்சோம். அப்போ அங்கேருந்து வளருது, ஸ்லோவாக வளர்ந்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்லா பூ பூத்திருந்தது. நிறைய காய் பச்சை பச்சையாக வந்து ஆரஞ்சில் மாறி அப்புறம் ரெட்டில் நிறைய பழம் வந்துருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் இந்த கேக் மேலே இருக்கோம்ல செரி, அந்த மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இதை பறித்து சாப்பிட்டு பார்த்தா ஒரே புளிப்பு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த செரி வேறு, இந்த செரி வேறு, ஆனால் அதே ஃபேமிலி தான். இது வந்து இதுக்கு பேர் வந்து பாபடாஸ்ன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து குட்டி குட்டி சீடு இருக்கும். ஆனால் புளிப்புனா அப்படி ஒரு புளிப்பு. ஜூஸ் போட்டுறதா இருந்தால் நிறைய சுகர் தேவைப்படும். இதுக்கு போட்டு குடித்தா கொஞ்சம் தக்காளி ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் குடிக்கும் போது. ஸ்ரீலங்காவில் ஒரு ரெட் கலரில் ஒரு பழம் இருக்குது, லோவின்னு சொல்லுவாங்க. சில பேர் கமெண்ட்டில் இது லோவின்னு சொல்கிறாங்க. இது லோவி கிடையாது, இது செரி பழம் தான். இது இந்த ஒரு செடியில் எவ்வளோ பழம் பாருங்கள். நானும் பறிச்சுட்டே இருக்கிறேன். மனசே கேட்க மாட்டேங்குது இவ்வளோ பழத்தை வீணாக்கிறதுக்கு. அதனால் என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அந்த பழம் பறிக்கிறது ஒரு ஆசை தான். அது வீணாக்குறோமோ என்ன பண்ணுறோமோ தெரியாது. அந்த செடியிலேருந்து பறிக்கிறதே ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம், ஜாலியாக இருக்கும். ரெட்டாக அழகாக இருக்குதுல்ல பார்க்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மரம் இங்கே இருக்குதா, கீழே ஃபுல்லாக அப்படி பழம் கொட்டி கிடக்குது. நிறைய பழம். புளிப்பாக இருக்குது, ஒரு தண்ணி காய், அவ்வளோதான் டேஸ்ட். இன்னும் மரத்தில் இருக்குது. நான் எடுத்தது இவ்வளோ தான். இது டேஸ்ட் ஒன்றும் பிரமாதமாக இருக்காது. நல்ல புளியும் தண்ணி லைட்டாக ஒரு இனிப்பு. ஜூஸ்னால் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதில் கொஞ்சம் சுகர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அடித்தா கலர்ஃபுல்லான ஜூஸ்னால் இது. டேஸ்ட்டு அப்படி நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, பார்க்க தான் அழகு. இதில் வந்து இன்னொரு விஷயம், ஜாம் செய்யலாம். எப்படின்னா அந்த காம்பு இந்த சீட்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு வதக்கிட்டு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் அப்படியே அந்த திக்காக வரும் ஜாம் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பாட்டிலில் போட்டு ப்ரெட்டுக்கெலாம் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம். ஒரு நல்ல பழுத்ததாக எடுக்கிறேன். இந்த பாருங்க, இப்படி தான் இருக்குது. ஜூஸ் ஊற்றுட்டா இது வெளியே ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான். இந்த சீடு வந்து இப்படி இருக்கும் உள்ள குட்டி குட்டியாக. தான் இந்த பழம். கேரட் கொஞ்சம் இருக்குது தோட்டத்தில். நம்ம விதை போட்டதெல்லாம் வந்துடுச்சு. இது பாருங்களேன், அழுகிடுச்சு. ரொம்ப மோசமாக இருக்குது. ஒன்று தூக்கி போட்டுரும். இதை எடுக்க போகிறேன். இது நல்லா பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்ப்போம். வெள்ளை கேரட், எங்கேயாவது வெள்ளை கேரட் பார்த்துருக்குறீங்களா? இன்னும் பாருங்கள், கலரே வரல. என்ன ஒரு அதிசயம். ஏன் அது கலர் வரல? பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி. அது நியூட்ரியன்ஸ் கம்மி அதுக்கு. ஆமாம். இது பாருங்கள், பேபி கேரட் சூப்பராக இருக்குது. நல்லா கழுவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சரி, அடுத்த ஆளையை விட இது இருக்கிறாங்க பாருங்கள். டபுளாக இது நம்ம நடுறேன்னா பக்கத்து போது நட்டது தான் இப்படி வந்துடுச்சு. ஆமாம், இது ஒரு அழுகி. இங்கே இருக்கிறத எடுக்க போகிறேன். சிலதெல்லாம் பாருங்களேன், பார்க்க வந்து சின்னது மாதிரி தெரியும். இதை பிடுங்குனா பெருசாக இருக்குது.
சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இனிப்பு எப்படி இருக்குது இன்னும் தெரியல. எல்லாரையும் இன்றைக்கி எடுத்துருவோம். 1-2 வச்சு வேஸ்ட்டு. முயல் வரும் இங்கே, என்னமோ தெரில, இது போடும் போது முயல் வர மாட்டேங்குது. ஒன்று இதுவாகிடுச்சு, உள்ளே இருக்கோன்னு பார்க்கணும். நல்லா அறுவடைங்க. போட்டதுக்கு எப்படியும் 1 கிலோ மாதிரி கேரட் வந்திருக்கும். வரப்போகிறது மழை காலம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் போடணும். நான் ரொம்ப பிஞ்சு இல்லை, அவ்வளோதான் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளுக்கு யாரோ சீவுன மாதிரி இருக்குது. இது ஒரு குட்டி. பரவாயில்ல, நம்ம போட்டதுக்கு ஏமாந்து போல. அவ்வளோதான். அது 1 கிலோ மாதிரி 1 கிலோக்கு மேலே இருக்கும்ல. 1 கிலோ இருக்குமான்னு தெரியல. இலை கொலையை வெட்டினா அவ்வளோ இருக்காதுல்ல. ஆமாம், இதை கூட கீரை செய்கிறாங்க. அவ்வளோதான், கழுவிடலாம் போயிட்டு. மண்ணோட இருக்குது. நல்லா கழுவி எடுத்துடலாம். மண் நிறைய இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதில் கீரையும் செய்வாங்க தானே? அதில் கீரை செய்வாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம போட்டு? இது கேரட் போட்டு இப்போ ஒரு 3 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும். 2 மாதம் ஆகுது. குட்டி கேரட். இங்கே பாருங்க, இது ஏதோ சீவன மாதிரி ஆயிடுச்சு. அடியில் பூச்சி ஏதோ கடிச்சிருக்கும் போல. உருப்படியாக வந்திருக்குது, சிலது தான். டிஸ்டர்ப் பண்ணால் முன்னாடி போட்டோம், விதை போட்டப்போ ஒன்றும் வளரல, ரொம்ப நாளாக ஒன்றும் காணும். அப்புறம் ஸ்லோவாக தான் வந்துச்சு. டபுள். நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக சூப்பர். அவ்வளோதான் மக்களே, இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.